பற்றற்ற நிலைமை என்பது முழுக்க ஆண்டவனிடம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்களுக்கு வருவது. அவர்களுக்கு இந்த சிறிய வேலைகள், சிறிய விஷயங்கள் வருவதில்லை. இந்த சிறிய விஷயங்களிலே இருந்து விடுதலை பெற வேண்டும். மனசுல ஒரு நிம்மதி வந்துவிடும். என்றைக்கு இருந்தாலும் சாகத்தான் போகிறோம். செத்தவொன்னு மொத்தமா கொண்டே எறியத்தான் போறோம். என்ன நமக்கு வேண்டியவனாச்சுன்னா, இப்ப எல்லாரும் சொன்னாங்க, டாக்டர் ராமசுவாமி, வக்கீல் கிருஷ்ணசாமி, கவிஞர் கண்ணதாசன்ங்கிறான். செத்து போனவன்னு என்ன சொல்றான்? தூக்கும் போது பணம் தூக்கியாச்சான்னு கேட்கிறான். கவிஞர் கண்ணதாசன் தூக்கியாச்சான்னு கேட்க போறான். பணம் தூக்கியாச்சான்னு கேட்க போறான். டோட்டலா ஒரே பேர் தானே கடைசியா. எல்லாருக்கும் ஒரே பேர். தாய் வச்ச பேரும் கிடையாது, தகப்பன் வச்ச பேரும் கிடையாது, கடவுள் வச்ச ஒரே பேரு போனாங்கிறது. கொண்டு போய் வச்சிட போறாங்க. அதற்கு இடையில நாம் என்ன செய்கிறோம் என்பதுதானே மிக முக்கியம். மனைவி கணவனையே கான்சென்ட்ரேட் பண்ணால் கணவன் மாதிரி குழந்தை பிறக்கும். கணவன் கடவுளையே கான்சென்ட்ரேட்